ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற பிஜி ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CP25C04 அட்வான்ஸ்டு கம்பைலர் டிசைனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் செட் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். நீங்கள் ரெகுலேஷன் 2025 பிஜிக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட்டு செமஸ்டர் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா CP25C04 அட்வான்ஸ்டு கம்பைலர் டிசைன் ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SSA ஃபார்ம் ரொம்ப முக்கியமான ஒன்று. டெஃப்யூஸ் செயினும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பை ஃபங்க்ஷன் SSAவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுமாதிரி யூஸ் ஆஃப் இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன் இன் கம்பைலர்ஸ் இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. SSAனாலும் என்னென்னு கேட்கலாம். IR அண்ட் இட்ஸ் டைப்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 1 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்டெக்ட் ஃப்ரீ கிராமர் CFG. ஸோ இதை வந்து ஏதாச்சும் கோடு மாதிரி கொடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ண கூட சொல்லலாம். ஸோ அதனால் இதை கொஞ்சம் தியரிட்டிக்கலாகவும் பார்த்து அந்த மாதிரி கால்குலேட்டிவாகவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து IR டிசைன் ஃபார் ஃபங்க்ஷனல் அண்டு இம்பரேட்டிவ் லாங்குவேஜஸ் இதுவும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 2 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலைஸ் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லூப் ஆப்டிமைசேஷன் இதோட வேரியஸ் டெக்னிக்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து யூஜியோட கொஷின்ஸ் பார்க்குறப்போ ஒரு சில இடத்துல வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அதையும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அட்வான்ஸ்டு கம்பைலர் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் தான் கொஞ்சம் புதுசாக இருக்கனால நான் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸை கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்க டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரீச்சிங் டெஃபினேஷனும் ரொம்ப முக்கியமான ஒன்று. லைவ் வேரியபிள் அனாலிசிஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூனிட் 2 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லூப் ஆப்டிமைசேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா படித்து வச்சுக்கோங்க. டேட்டா ஃப்ளோ அனாலிசிஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எல்லோ கலரில் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட் கலரில் போல்டு பண்ணி இண்டல் பண்ணியிருக்க டாபிக்ஸும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்சாலும் 2 டாபிக் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களால் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அதனால் 2 டாபிக் தரவு பண்ணிக்கோங்க. அதில் அந்த எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாலிஹெட்ரல் மாடல் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கான்செப்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. லூப் சீக்கிங்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரொஃபைல் கைடட் ஆப்டிமைசேஷன் PGO ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுபோக உங்களுக்கு லூப் ஃபியூஷன் அண்டு விசன் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாலிஹெட்ரல் மாடல் ஃபார் லூப் நெஸ்ட் வித் எக்ஸாம்பிள் இந்த லூப் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு PG அண்டு ஃபீட்பேக் டைரக்டட் ஆப்டிமைசேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் C கேட்கலாம் என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால் வந்து லூப் ஸ்கீவிங் அண்டு லூப் டில்லிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த லூப் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 4 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் JIT கம்பிலேஷன் அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் LLVM லோ லெவல் விர்ச்சுவல் மெஷின் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த யூனிட்டில் கண்டிப்பாக இந்த டாபிக்ஸில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஹாட்ஸ்பாட் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுபோக டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்டாட்டிக் அண்டு டைனாமிக் கம்பிலேஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூனிட் 4 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு GRA IVM ஆர்கிடெக்சர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஆர்கிடெக்சர் கான்செப்ட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுபோக அந்த LLVM JIT கம்பிலேஷன் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் சப்போர்ட் ஃபார் டைனாமிக் லாங்குவேஜஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த LLVM கான்செப்டில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் Cயில் உங்களுக்கு ஜாவா ஹாட்ஸ்பாட் இன்டர்னல்ஸ் வந்து கேட்கலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ 4th யூனிட்லேருந்து மோஸ்ட்லி பார்ட் C கேட்க அதிக சான்ஸ் இருக்குது, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 5 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் ஆஃப் மெஷின் லேர்னிங் இன் கம்பைலர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மெஷின் லேர்னிங் வச்சு ஏதாச்சும் ஒரு சில 2 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ டியூனிங்னால் என்னன்னு கேட்கலாம். பேஸ் ஆர்டரிங் இன் ML இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெஞ்ச் மார்க்கிங் ஃபார் கம்பைலர் ML இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பெஞ்ச் மார்க்கிங் கான்செப்ட் வந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்குது, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் இன் கம்பைலர் ML இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் 5 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பேஸ்டு ஆப்டிமைசேஷன் இன் கம்பைலர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஆட்டோ டியூனிங் அண்டு IR ப்ரெடிக்ஷன் இன் கம்பைலர் டிசைன் வித் எக்ஸாம்பிள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் IR கான்செப்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 6 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹலைட் அண்ட் இட்ஸ் யூசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹலைட்னால என்னன்னு கேட்கலாம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. கம்பைலர் எக்ஸ்டென்ஷன் அதோட ரோலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுபோக உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் DSL அண்டு GPL வந்து கேட்கலாம். ஸோ அதுபோக உங்களுக்கு DSL அதோட ஃபியூச்சர்ஸ் கேட்கலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. DSPனால என்ன கேட்கலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் வந்து ஒரு சில கான்செப்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதனால் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் பர்பஸ் அதோட ரோல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அதோட டெஃபினிஷனும் கேட்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 6ல் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் DSL ஃபார் AIML அண்ட் கிராஃபிக்ஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். இது போக இன்டகிரேஷன் வித் TensorFlow எக்ஸல் அண்ட் ஹைலைட் இது ரொம்ப முக்கியம். இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6th யூனிட்லேருந்து பார்ட் சி கேட்கலான்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த கோட் ஜென்ரேஷனில் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்குறப்போ ஒரு சில டைம் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது யூஜி கம்பைலர் டிசைனில். ஸோ அதனால் அதுலேருந்து நான் கொடுத்துருக்கேன். ப்ராசஸ் ஆஃப் கோட் ஜென்ரேஷன் ஃபார் கஸ்டம் ஆக்சிலரேட்டர்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 7 யூனிட் 7ல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி டார்கெட் கம்பைலர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. செக்யூர் கம்பைலேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கம்பைலர் ஃபியூசிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நியூரோமார்பிக் சிஸ்டமின் கம்பைலர் கான்டெக்ட் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி டைப் சேஃப் இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷனாலும் பார்த்துக்கோங்க. காம்செட்னாலும் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் வெரிஃபைடு கம்பைலர்ஸ் ஓவர் ட்ரெடிஷ்னல் கம்பைலர்ஸ் இது ரொம்ப முக்கியம். ஸோ அட்வான்டேஜஸ் வந்து கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ண சொல்லியும் கேட்குற நிறையா கான்செப்ட் வந்து இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி ரெண்டு இதையும் கொடுத்து இதை விட இது வந்து எப்படி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 7ல் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பைலர் ஃபியூசிங் அண்டு ஃபார்மல் வெரிஃபிகேஷன். இந்த ஃபார்மல் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ அதுபோக உங்களுக்கு மல்டி டார்கெட் கம்பைலர்ஸ் ரொம்ப முக்கியம். குவாண்டம் கம்பைலர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு கான்செப்ட் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஸோ இது போக சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நியூரோமார்பிக் சிஸ்டமும் கேட்கலாம். ஸோ இந்த மூணுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதான் ஒன்று அட்டன் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறனா எது கேட்பாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ நான் என்னோட ஒப்பீனியன் மல்டி டார்கெட் கம்பைலர்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுவும் குவாண்டம் கம்பைலர்ஸும் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் ரெஃபர் பண்ணால் தான், பட் எல்லாமே வந்து கிடைக்கல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுபோக ரெட் கலரில் ஷேர் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்க டாபிக்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக் கவர் பண்ணுங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் பிஜி ரெகுலேஷன் 2025 குறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.